புதுச்சேரியில் ரெட்டலை 4வது கொண்டு போயிட்டார். இல்லை அவ்வளோ பேசுகிற சீமான் அவர்கள் ஏன் இப்போ வரைக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதி கூட ஜெயிக்கலது உண்மைதான். அவர் தனியாக அந்த தரவுகளை இதையும் நம்ம ஒப்பிட முடியாது. உண்மைதான். அவர் தனிச்சு நிற்கிறாரு, தன்னை நம்பி நிற்கிறாரு, பணம் கொடுக்கல, ஓட்டுக்கு காசு கொடுக்கல. எடப்பாடி காசு கொடுக்காமலாம் இருக்கிறாரு. எடப்பாடி களத்தை விட்டு ஈரோடு கிழக்குல ஓடிட்டாரு. அது கோலத்தனம் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலுமே இன்னைக்கு தமிழருக்கு தேவையான எமோஷனல் ரீதியாக பார்ப்போமே, தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லி நவம்பர் 1ஆம் தேதி வச்சுருக்காங்க. தைப்பூசத்துக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான சிஸ்டம் வந்து எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு வெள்ளாள கொண்டு எல்லாருமே அபகரிச்சிடணும். எல்லாம் வெள்ளாள கொண்டு வந்து போடு, எல்லாம் வெள்ளாள கொண்டு வந்து போடு. மற்ற தமிழெல்லாம் ஏமாடி இடிச்சவாங்க எப்படிப்பா விடுவாங்க மற்றவங்க? இல்லை மற்றவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்றது நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா இது மட்டுமே எப்படி ஒரு அரசாங்கத்துக்கு அப்படித்தான்பா. ரெட்டு தலைமையாக இருக்கும்போது அபகரிக்க முயற்சியாட்டு முகலத்தோரை தள்ளிக்கிட்டு எல்லாம் அபகரித்ததோட விளைவு வெஸ்டர்ன் பெல்ட்டுக்குள்ளே அவ்வளோ சீட்டும் திமுக அணி சேர்த்துட்டுப்பா. அதர் காஸ்ட் ஓட்டு விழல எடப்பாடி பழனிசாமிக்கு. 2 ஜாதி ஆதிக்கமாக போயிட்டு மற்ற ஜாதி எப்படி போடுவான்? ஒரு ஜாதி ஆதிக்கத்துக்காக ஓட்டு போடுவான். இல்லை இப்படி ஒரு வலிமையான தலைமை இல்லாத ஒரு இடத்துக்கா அன்புமணி ராமதாஸ் சொல்ல வருவார்னு நினைக்கிறீங்க? அன்புமணி ராமதாஸ் 10.5 கொடுத்தாரு வன்னியர். 2 ஜாதி கட்சின்னு தான் நான் சொல்கிறேன். இல்லை இந்த வலிமை இருந்தாலுமே தன்னை வந்து ஒரு அந்த பகுதியில் ஸ்டாலினோட வலிமையானவர் தான் நான் சொல்கிறேன். தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஸ்டாலினோட பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி, வன்னியர்களின் பெருந்தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் நான் டேட்டா வச்சு சொல்கிறேன். இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி தன்னை வந்து ஒரு சக்சஸரா டைவர்ட் பண்ணிட்டாருன்றது ஒரு பாயிண்ட். நம்ம கண்டிப்பாக பலகீனப்பட்டு போச்சு அதிமுக. நான் நாடார் தொகுதியில் டெபாசிட் இழக்க வைக்கணும்னு ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு கேட்ட மிதுன் பழனிசாமியை சவால் விட்டு டெபாசிட் இழக்க வச்சேன்னா 2024 என் சாதனை ஒத்துக்கிறியாப்பா? நான் சவால் விட்டு மிதுன் பழனிசாமிக்கு சவால் விட்டு சொல்லி அடிச்சேன். ஒத்துக்கிறியா?